இதில் முதலாவதாக வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியில யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக போட்டியிடுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். திமுகவின் சாமிநாதன் அவர்கள், அதிமுகவின் விபிபி பரமசிவம் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் டாக்டர் என் நாகஜோதி அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ஹுசைன் அவர்கள் போட்டியிடுகின்றனர். வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை என்ன என்பதை பார்க்கலாம். 2,41,813 வாக்காளர்கள் இங்கு மொத்த வாக்காளர்களாக இருக்கிறார்கள். இதில் ஆண் வாக்காளர்கள் 1,18,236 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,23,573 பேரும், மூன்றாம் பாலினம் 4 வாக்காளர்களும் இருக்கிறார்கள். இதில் வயது வாரியான வாக்காளர்களின் எண்ணிக்கையும் நாம் கணக்கீடு செய்திருக்கிறோம். வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டப்பேரவை தேர்தலின் வாக்கு சதவிகிதத்தை பார்ப்போம். திமுக கூட்டணி 50%, அதிமுக கூட்டணி 41.7%, நாம் தமிழர் கட்சி 4% எடுத்திருக்கிறார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 46.8%, அதிமுக கூட்டணி 34.8%, NDA 9.2%, நாம் தமிழர் கட்சி 6.5% எடுத்திருக்கிறார்கள். ஆக வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தேர்தலில் நம்முடைய மின்னம்பலம் எடுத்த மெகா சர்வேயின் அடிப்படையில் யார் முன்னிலை வகிக்கிறார், யார் வெற்றி பெறப் போகிறார், யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்க்கலாம். வேடச்சந்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்தாலும் இது கரூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்டது. இங்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகளின் வாக்குகளும் கணிசமாக இருக்கிறது. இந்த தொகுதியை காங்கிரஸ் MP ஜோதிமணி அவர்கள் கேட்டதாகவும், அவரது தரப்பு ஆதரவாளர்களுக்காக கேட்டதாகவும், ஆனால் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் இந்த தொகுதியை விட்டு கொடுக்கவில்லை என்ற தகவலும் வருகிறது. இது கடந்த முறையும் திமுக வென்ற தொகுதியாகவே பார்க்கப்படுகிறது. காந்திராஜன் அவர்கள் தான் சிட்டிங் MLA-வாக இருக்கிறார். தற்போது சாமிநாதன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது திமுக தரப்பில். இவர் கல்வி நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்களை நடத்தி வருகிறார். பல்வேறு முகாம்களை இந்த தொகுதியில் செய்து மக்களிடம் அறிமுகமானவராக இருக்கிறார். எந்தவித பாரபட்சமும் இன்றி மக்களிடம் இணக்கமாக பழகக்கூடியவர் என்றும் அந்த தொகுதியில் பேசப்படுகிறது. நம்முடைய மின்னம்பலம் மீடியா சார்பாக எடுத்த சர்வேயின்படி திமுக 44%, அதிமுக 38%, தமிழக வெற்றி கழகம் 11%, நாம் தமிழர் கட்சி 6% என முடிவுகள் வந்திருக்கிறது. 6% இடைவெளியில் திமுக முன்னிலையில் இருக்கிறது. திமுக வேட்பாளர் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு.